இன்னைக்கு கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா அம்மாக்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. நாம் ஏன் மதர்ஸ் டே கொண்டாடுறோன்னு தெரியுமா உங்களுக்கு? அம்மாக்களோட தன்னலமற்ற அன்புக்காகவும் அவங்க அவங்க குடும்பத்தை எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாங்க அப்படின்றதுக்காகவும் தான். சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். குழந்தைங்களா, இன்னைக்கு மதர்ஸ் டே. உங்களுக்கு யார் எல்லாமே பண்ணி கொடுக்கறது? இந்தோ நீங்கள் போட்டிருக்க யூனிஃபார்ம் யார் போட்டு விட்டது? அம்மா. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு யார் செஞ்சு கொடுத்தது? அம்மா. குட். உங்களுக்கு இந்த ஷூஸ் எல்லாம் யார் போட்டு விட்டது? அம்மா. ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்களா? எஸ் மிஸ். அதெல்லாம் யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது? அம்மா. அம்மா அம்மா தான் நம்ம எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறாங்க. அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணாலும் நம்ம இந்த உலகத்துக்கு அவங்களோட வயிற்றில் தான் ரொம்ப நாளிலிருந்து வந்தோம். அம்மான்றவங்க அவங்கள பற்றி யோசிக்கிறத விட அவங்க குழந்தைங்கள பற்றி நிறையவே யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் பார்த்து பார்த்து செய்வாங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தெரியுமா? உங்களோட ஹோம் ஒர்க்கே உங்கள் அம்மாவுக்கு போய் ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட்டோ இல்லை நீங்கள் ஒரு கார்டோ இல்லை ஸ்டோரியோ ஏதாவது நீங்கள் கொடுக்கலாம், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கிளம்பி வெளியில் போனாங்க. இதை கேட்ட மின்ட்டு அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சது. நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி தர போகிறேன். அவங்களுக்கு தோசை மேக்கிங் மிஷின் வாங்கி தர போகிறேன். அப்படியா? உங்ககிட்ட இது அவ்வளோ காசு? நான் எங்கள் அப்பா கொடுக்கும்போதெல்லாம் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன். ஓ அப்படியா? ஆமாம், நான் கூட எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல பர்ஃப்யூமாக வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன் இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு பறந்து போனாங்க. அம்முக்கு ஒரே அழுகை வந்துருச்சு. அது ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தது. எனக்கு எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு காசே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து ஒரு சவுண்ட் வந்தது. அது ஒரு மரம். குட்டி பறவையே, ஏன் அழுதுட்டு இருக்க? இல்லை, இன்னைக்கு மதர்ஸ் டே. எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல பெரிய பெரிய பொருட்களாக வாங்கி தராங்க, ஆனால் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆஹா, குட்டி பறவையே, இதுக்கு போய் நீ சோகமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த மரம் திடீர்னு ஒரு மேஜிக்கல் பென்சில் மரமாக மாறிடுச்சு. நீ ஒரு மேஜிக் மரமா? என்ன, உனக்கு மேலே நிறைய பென்சிலாக தொங்குது? ஆமாம், நீ இதிலிருந்து ஒரு பென்சில் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னது மரம். அதிலிருந்து ஒரு பென்சிலை எடுத்துக்கிச்சு மின்ட்டு. மரம் சொல்லிச்சு, குட்டி பறவையே, நீ உங்கள் அம்மாவுக்கு செஞ்சு தரதுக்கு காசு தான் வேணும்னு அவசியம் இல்லை. அப்போ இந்த பென்சில் மேஜிக் பண்ணுமா? இந்த கார்ட்டூன்லலாம் வர மாதிரி எதை வரைஞ்சாலும் அப்படியே ரியல் லைஃப்க்கு வந்துடுமா? நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ எல்லாம் மேஜிக் பென்சில் இல்லை. இது ஒரு நார்மல் பென்சில். ஆனால் இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன தெரியுமா? அது நீ என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அதுவே ஒரு லிஸ்ட் எழுதி கொடுக்கும். அதை எழுதி மட்டும்தான் கொடுக்கும், ஆனால் நீ தான் அதுக்குரிய வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் திரும்பியும் பழைய நிலைமைக்கே வந்துடுச்சு. மின்ட்டு அந்த பென்சிலை எடுத்துக்கொண்டு போய் ஒரு பேப்பரில் வைக்கும்போது பேப்பரில் தன்னால் ஷெடியூல் வந்தது, என்னென்ன பண்ணணும் அம்மாவுக்கு மதர்ஸ் டேக்குன்னு. இதை பார்த்து மின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. மின்ட்டு என்ன பண்ணுச்சு தெரியுமா? போகிற வழியில் அங்கேருந்த பூக்கள் எல்லாம் பறித்து ஒரு பொக்கே பண்ணி எடுத்துகிட்டு போச்சு. அதுக்கப்புறம் அந்த பென்சிலை வச்சு ஒரு அழகான கார்டு வரைஞ்சது. பின்ன
வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு லெமன் ஜூஸ் போட்டுட்டு ஒரு ஃபயர் ஃப்ரீ குக்கிங் டெசர்ட்டையும் பண்ணி கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்தது. அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மா சொன்னாங்க, மின்ட்டு நீ செஞ்சுருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரி அம்மா, நீங்கள் எப்போதும் கலரிங் எல்லாம் என்னை உள்ளுக்குள்ளேயே பண்ண சொல்வீங்க. ஆனால் அதெல்லாம் வெளியில் வந்துடுச்சு. எனக்கு கம்மி டைம் தான் இருந்ததா, ஃபாஸ்ட்டாக பண்ணேன்னா அப்போ அப்படி ஆயிடுச்சு. மின்ட்டு நீ இதெல்லாம் கொடுத்தது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. நீ அதுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண பற்றியா, அதுதான் நீ எனக்கு கொடுக்குற வேல்யூபிளான டைம். அது போதும். இதே மாதிரியே என் வாழ்க்கை ஃபுல்லாக எப்போதும் கொஞ்சோண்டு டைம் மட்டும் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அம்மா குருவி. மின்ட்டும் சரின்னு சொல்லி அம்மாவை ஹக் பண்ணிக்கிச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதர்ஸ் டே. நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் அம்மா உங்களுக்காக மொத்தத்தையும் பண்ணுறாங்க. அவங்களுக்காக ஓடி போய் ஒரு ஹக் கொடுத்து ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த கதையில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.